ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான, ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருக்கிறதான நம்ம ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் உயிரையும் மீட்டுக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை நம்புகிற ஒருவரும் மேலும் குற்றஞ்சுமராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தின வசனத்தை பார்க்கும்போது, தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள் என்று. யார் யாரெல்லாம் நம்மை பகைக்கிறார்களோ அவர்கள் குற்றவாளிகளாவார்கள். ஆனால் ஆண்டவரை நம்பியிருக்கிறதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று. ஆகவே நாம் நீதியை செய்து ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நம்முடைய பணியை ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்ததான உலக பிரகாரமான வேலை மற்றும் படிப்பு, உத்தியோகங்கள், தொழில்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலேயும் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் யாரும் உங்களை குற்றம் சுமத்த முடியாது, குற்றம் சுமத்துகிறவர்களே குற்றவாளிகளாவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்முடைய நற்காரியங்களை, நற்செயல்களை தொடர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக செய்வோம். நம்முடைய வேலையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பின் பிரகாரம் நம்முடைய வேலையை தொடருவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுவேன், மீட்டுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் யாரும் குற்றப்படுத்த முடியாதபடி செய்வேன், நீதியை விளங்க பண்ணுவேன், உன் நீதியை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசிப்போம், கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தை, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்காக செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளையுடைய வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக, அதை பெருகச் செய்வீராக. அதற்கு விரோதமாக எழும்புகிறதான உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை குற்றப்படுத்தாதபடிக்கு யார் குற்றப்படுத்துகிறார்கள், யார் யாரெல்லாம் நீதிக்கு புறமான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நீர் சந்திப்பீராக, நல்லவர்களாய் மாற்றுவீராக. இந்த நாளிலே நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு ஆபரேட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.